இப்ப நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அதிமுகவும் விஜயோட கட்சி தாவேகாவும் சேர்ந்தா வந்து மாபெரும் வெற்றி பெறும். ஆனா விஜயோட சேர்ந்துக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. அவர் வந்து இன்னைக்கு 10% புது. ஆனா யாருமே வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது. எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுன்றது சரித்திரம் படைச்ச உலகத்திலேயே இதை எதிர்பார்க்க முடியாது ஒன்று எம்ஜிஆர் மாதிரி. அவர் கூட அன்னைக்கு காலகட்டத்தில் விமர்சனம் எம்ஜிஆர் வந்து கூத்தாடி அது இதெல்லாம் அவரால் வந்து அவர் உயிரோடு இருக்கிறவர்களும் ஒருத்தர் கூட சட்டசபைக்கு வராத அளவுக்கு முதலமைச்சராக்காத அளவுக்கு பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாவும் வந்து பல இது நல்லதான் ஏழை மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்தாங்க, அம்மா உணவகம் நிறைய சலுகைகள்லாம் கொடுத்த, அம்மா குடி தண்ணீர், அம்மா சிமெண்ட், இது மாதிரிலாம் இது பண்ணாங்க. இவங்க வந்த 4 வருஷத்துல கொலை கொள்ளை திருட்டு லஞ்சம் இதை தான் பெருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை தான் பெருக்கிறாங்க. இது உண்டு. அன்றைக்கு வந்து எம்ஜிஆருக்கும் வாரிசு கிடையாது, அண்ணாதுரை யாருக்கும் வந்து வாரிசு அரசியலே கொண்டு வரல. இன்னைக்கு வாரிசு அரசியலை கொண்டு வராங்க. அதனால வாரிசு அரசியல நீங்க ஆதரிக்கல? இன்னைக்கு வந்து விஜய் எல்லாம் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா மகாபெரி வெற்றி. அன்னைக்கு 2011 விஜயகாந்த் வச்ச மாதிரி எதிர்கட்சி வரிசையில கூட டிஎம்கே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதிமுக விஜய் எதிர்கட்சி வரிசையில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கூட்டணி வச்சா நீ பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சா விஜய் இன்னைக்கு 10% வந்துட்டார். ஆனா அவரால் ஒரு வருஷத்துல கட்டமைக்க முடியல கட்சி தொண்டர்களை. டிஎம்கே ஏடிஎம்கே என்பது பல ஆண்டு காலமா வந்து அதில் ஊறி கரைச்சி வந்தவங்க. அதுதான் ஒன்று, வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு எதிர்காலம்னு விஜய்க்கெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு முடியாது. 2026 முடியாது.